சேலம் மாவட்டம் பெரிய சோரகையில் உள்ள சென்றாய பெருமாள் கோயிலில் தரிசனம் செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை. இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் மணி, முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தொடர்ந்து சேலம் மாவட்டம் சூரப்பள்ளி அருகே நொரச்சவளவு பகுதியில் உள்ள காளியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளருக்கு கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நங்கவள்ளி ஒன்றியத்தில் உள்ள வைரவன் ஏரியை பார்வையிட்ட அதிமுக பொதுச் செயலாளர். காவிரி உபரிநீரை கொண்டு 100 ஏரிகள் நிரப்பும் திட்டத்தில் தண்ணீர் நிரப்பப்பட்ட வைரவன் ஏரியில் மலர் தூவி வணங்கி காவிரி தண்ணீரை வரவேற்றார். சூரப்பள்ளியில் உள்ள வாத்திப்பட்டி ஏரிக்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஏரியில் நிரப்பப்பட்டிருந்த தண்ணீரை நேரில் பார்வையிட்டு மலர் தூவி வணங்கினார். 100 ஏரி நிரப்பும் திட்டத்தை செயல்படுத்தி கொடுத்ததற்காக அதிமுக பொதுச் செயலாளருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள். நூறு ஏரிகளில் காவிரி நீர் நிரப்பும் திட்டத்தில் 59 ஏரிகள் நிரப்பப்பட்ட நிலையில் மீதமுள்ள ஏரிகள் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் எடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். விவசாயத்தை காப்பதற்காகவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் 565 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதற்கட்டமாக 6 ஏரிகளில் தண்ணீர் நிரப்பியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். வறண்ட 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டாந்தோம். மேட்டூர் அணை 120 அடி எட்டுகின்ற பொழுது உபரி நீராக வெளியேறுகின்ற காலகட்டத்தில் நீரேற்றின் மூலமாக இந்த 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வறண்ட 100 ஏரிகள் நீர் நிரப்புகின்ற திட்டம். இந்த திட்டத்திற்கு சுமார் 565 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நானே அடிக்கல் நாட்டப்பட்டு முதற்கட்டமாக 6 ஏரிகள் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்து நானே நேரடியாக வந்து இந்த திட்டத்தை துவக்கி வைத்தேன். அதிக இடம் ஆட்சியில் பங்கு என திமுக கூட்டணியில் உரசல் தொடங்கிவிட்டது. அதிமுக கூட்டணி பற்றி பேச திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு என்ன தகுதி இருக்கிறது எனவும், அதிமுக பாஜக வெற்றி கூட்டணியை பார்த்து எதிர்க்கட்சிகளால் பொறுக்க முடியவில்லை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் இன்றைக்கு அவர்கள் சுயமா செயல்பட முடியல, சுதந்திரமா செயல்பட முடியல. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நீங்க பத்திரிகையில பார்த்தேன், பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் எங்களுக்கு அதிகமான இடம் வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் என்ற கோரிக்கையெல்லாம் வைக்க இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்குது. ஆக அவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இப்பொழுது விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அதிமுக கூட்டணி வைக்காவிட்டால் எளிதாக வெற்றி பெறலாம் என்ற திமுகவின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது.
அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் சுதந்திரமாக செயல்படுவதாகவும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் இவருக்கு என்ன கஷ்டமா இருக்குது? இவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்டனர். திமுக, காங்கிரஸ், அதோட விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இப்படி பல கட்சிகள் அங்கே கூட்டணி வச்சிருக்குது. அந்த கட்சி தலைவர்களும் எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட கூட்டணி சேர்க்க விரும்புகின்ற கட்சியோட நாங்க கூட்டணி வைக்கணும். அதுல ஒரு விமர்சனம் அவங்களுக்கு பொறுக்க முடியல. ஏன்னா நாங்க கூட்டணி இல்லைன்னா அவங்களுக்கு எளிதா வரும் நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. ஏன்னா இன்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் சாதனை. இந்த வேற ஏரியை நிரப்பி இருக்கணும்ல. இப்படி சாதனை ஏதாவது இந்த ஆட்சியில் செஞ்சிருக்கிறாங்களா? செய்யாட்டி போகுது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தையாவது முழுமையா செயல்படுத்தி மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கணும். அதுவும் இல்லையே. மதுரையில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் அதிமுக கூட்டணியுடன் யாத்திரை தொடக்கம். 2026 தேர்தல் முன்னேற்பாடு அதிமுக பாஜக கூட்டணியின் பிரம்மாண்ட யாத்திரை மதுரையில் ஆரம்பம். அதிமுக கூட்டணியுடன் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற யாத்திரையை மதுரையில் தொடங்கினார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜன் செல்லப்பா, பெரிய புள்ளான், கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு இந்த யாத்திரை வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தனர். திமுக ஆட்சிக்கு எதிராக அதிமுக பாஜக இணைந்த புதிய அரசியல் பயணம் தொடக்கம். திமுகவின் குடும்ப ஆட்சிக்கு முடிவாகும் பயணம் இது என மதுரையில் நடைபெற்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணத்தின் போது சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் பேச்சு. நிச்சயமாக இந்த திமுக என்கிற குடும்ப வாரிசு அரசியலுக்கு, மன்னர் ஆட்சிக்கு, சர்வாதிகார ஆட்சிக்கு, மக்கள் விரோத ஆட்சிக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு சம்பளத்துல கூட உங்ககிட்ட வாங்கி கொடுக்க முடியல. ஆனால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அமித்ஷாஜியை சந்தித்ததற்கு பிறகுதான் 2999 கோடி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளத்தை இந்த மதுரை மண்ணிலே, நக்கீரர் நீதி கேட்ட இந்த மண்ணிலே, கண்ணகி நீதி கேட்ட இந்த மண்ணிலே தொடங்கி இருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளரின் எழுச்சி பயணம் ஒரு பக்கம், பாஜக மாநில தலைவரின் பயணம் மறுபக்கம் என இரு பக்கங்களும் திமுக அரசாங்கத்திற்கு இடியாய் முடியும். இந்த பயணம் முடிகின்ற வேளையில் ஆட்சி மாற்றம் உறுதி என மதுரையில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணத்தின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. துப்புரவு பணியாளர்கள் முதல் அரசு பணியாளர்கள் வரை அத்தனை பேருமே இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் இடத்திலே குறைகளை சொல்லுகின்ற அளவுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற அண்ணனுடைய பயணம் ஒரு பக்கம். நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள், பண்ணையார் அவர்கள் இன்றைக்கு தொடங்கியிருக்க இந்த பயணம் இன்று இரு பக்கமும் இந்த அரசாங்கத்துக்கு இடியை கொடுக்கின்ற வகையில் பயணம் வெற்றி பெறும். இந்த பயணம் முடிகின்ற பொழுது ஆட்சி மாற்றம் ஒன்று உறுதி உறுதி உறுதி. திமுக பயந்து நடுங்கும் கூட்டணி இது. மதுரையில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணத்தின் போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கடும் விமர்சனம். எங்களுடைய கூட்டணி மிக ஒப்பற்ற கூட்டணியாக, திமுக பயந்து போயிருக்கிற கூட்டணியாக, திமுக 2026 வீட்டுக்கு அனுப்பிவிடும் இந்த கூட்டணி என்ற ஒப்பற்ற தகவல் தமிழக மக்கள் மத்தியிலே பரவி இருக்கிற காரணத்தால் இந்த கூட்டணியை கண்டு அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நாடு உணர்ந்த ஒன்று. ஒரு ஊழல் ஆட்சியை வீழ்த்துற கூட்டணியாக, சட்டம் ஒழுங்கை கெட்டுப்போய் கிடக்கிற இந்த ஆட்சியை 2024 வீட்டுக்கு அனுப்புவேன் என்ற நல்ல நோக்கத்தோடு ஒன்றிணைந்திருக்கிறது. எத்தனை வகை இருந்தாலும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே முக்கிய நோக்கத்தோடு கூடியிருக்கிற கூட்டணி வெற்றி பெறும் கூட்டணி. திமுக ஆட்சிக்கு கோவை மேட்டுப்பாளையத்தில் எழுச்சி பயணத்தை தொடங்கி முன்னுரையை எழுதியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர். திமுக ஆட்சிக்கு பாஜக முடிவுரை எழுதும் என்றும், திமுகவுக்கு முடிவுரை எழுத கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது என்றும் மதுரையில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணத்தின் போது தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு.
மேட்டுப்பாளையத்தில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இந்த திராவிட முடிவு ஆட்சிக்கு முன்னுரையை எழுதியிருக்கிறார். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் மேட்டுப்பாளையத்தில் அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கும் போது திராவிட ஆட்சிக்கு முன்னுரை எழுதியிருக்கிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி திராவிட மாடல் கட்சிக்கு முடிவுரையை எழுதும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்த 150 பேர் அதிமுக முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு கழக துண்டு வழங்கி வாழ்த்து வரவேற்றார் அதிமுக முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி. ஆட்சி முடியும் தருவாயில் கோயில் நிலத்தை திருடலாம் என்ற நோக்கில் திமுக அரசு கொண்டு வந்த கோயில் நிலங்களை பத்திரப்பதிவு செய்து பட்டா கொடுக்கலாம் என்ற திட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகர கழகத்தின் சார்பில் நடைபெற்ற தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் மற்றும் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுக்கான பயிற்சி முகாமில் பங்கேற்று பேசிய அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் விமர்சனம். இவங்க எதையோ ஆட்டைய போட போறாங்க. திமுக ஏதோ ஒரு கோயில் சொல்லிட்டு பெரிய கோயில் சொல்லிட்டு ஆட்டைய போட போறான். அது மக்களுக்கு கொடுக்குற பேர்ல இவங்க அதை ஆட்டைய போட போறாங்க. கோடிக்கணக்கான சொத்தை கொள்ளையடிக்கிறதுக்கான திட்டம். இப்ப அதுக்கு நீதிமன்றம் இன்னைக்கு தடை விட்டு கொடுத்தான். பண்ண முடியாது, உங்களுக்கு அதிகாரமே கிடையாது கோயில் சொத்தை மாற்றுறது. இதுதான் இவங்களுடைய ஆரம்பம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். பெங்களூருவில் இருந்து கிருஷ்ணகிரி வழியாக இளைஞர்கள் வாழ்வை சீரழிப்பதற்காக சென்னைக்கு கடத்தப்பட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்கா சொகுசு காருடன் பறிமுதல். சம்பவத்தில் ஒருவர் சிக்கிய நிலையில் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சர்வசாதாரணமாக புழங்குவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி அழகேசபுரத்தில் தனது தாயாருடன் தகராறில் ஈடுபட்ட இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்த மகன். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் சர்வசாதாரணமாக குற்ற செயல்கள் அரங்கேறுவதாக மக்கள் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே சொத்து தகராறில் தந்தையை டிராக்டர் ஏற்றி கொன்றுவிட்டு மகன் தலைமறைவு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் நாளுக்கு நாள் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் காவல் நிலையம் மற்றும் தாழையூத்து வாகன சோதனை சாவடி மீது அடையாளம் தெரியாத 5 பேர் பெட்ரோல் வெடிகுண்டுகளை வீசிவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்ற பயங்கரம். நிர்வாகத்திறனற்ற பொம்மை முதலமைச்சராக ஸ்டாலின் இருப்பதால் காவல் நிலையத்திலேயே பெட்ரோல் குண்டு வீசும் அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டையில் திருமாவளவன் கண் எதிரே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட அவரது கட்சியினர் உட்கட்சி பிரச்சினை அம்பலப்படக்கூடாது என்பதற்காக விளக்குகளை நிறுத்தி படம் பிடித்த செய்தியாளர்களை மிரட்டி அராஜகம். மாற்றுக் கட்சி தலைவரை தாக்குவது, வழக்கறிஞரை தாக்குவது என்ற நிலையில் இருந்து தற்போது தங்களுக்குள்ளேயே மோதிக்கொள்ள ஆரம்பித்துள்ள விசிகவினர் செய்தியாளர்களை மிரட்டியதற்கு மக்கள் கண்டனம். விடியா அரசு சுகாதாரத்துறையின் முறையான தடுப்பு நடவடிக்கை இல்லாததால் மழைக்காலம் வருவதற்கு முன்பே டெங்கு மற்றும் டைபாய்டு பரவல் அதிகரிப்பு. டெங்கு பாதிப்பில் நாட்டிலேயே 2வது இடத்தில் தமிழ்நாடு உள்ள நிலையில் போட்டோ ஷூட் அமைச்சர் மாசு விளம்பர மோகத்தை விடுத்து நடவடிக்கை எடுப்பது எப்போது என பொதுமக்கள் கேள்வி.
சிறுமி பாலியல் மற்றும் கொலை வழக்கில் குற்றவாளி தஷ்வந்துக்கு உச்சநீதிமன்றம் விடுதலை வழங்கியதை அடுத்து நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை இழந்ததாக சிறுமியின் தந்தை வேதனை. அதிமுக அரசு குற்றவாளிக்கு மரண தண்டனை பெற்றுக் கொடுத்த நிலையில் தங்கள் வழக்கிற்காக கோடிகளை செலவழித்து உச்சநீதிமன்றத்தில் வாதாடும் ஸ்டாலின் அரசு சரியான நிர்வாக திறன்மை மற்றும் மக்கள் மீதான அக்கறையின்மையால் குற்றவாளிகள் தப்பிப்பதாக குற்றச்சாட்டு. பெரம்பலூர் மாவட்டம் அம்மாபாளையம் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் குரங்கு ஒன்று இறந்து அழுகிய நிலையில் கிடந்ததை கூட கவனிக்காமல் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டதால் அதிர்ச்சி. விடியா அரசின் ஊராட்சி நிர்வாக ஊழியர்களின் அலட்சியத்தால் நோய் தொற்று எதுவும் ஏற்படுமோ என்ற அச்சத்தில் தவிக்கும் கிராம மக்கள். சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு உடல்நலக்குறைவால் உயிரிழந்த ரவுடி நாகேந்திரனின் சடலம் முன்பு ஏவல்துறை பாதுகாப்புடன் நடைபெற்ற அவரது மகனின் திருமணம். கரூர் சம்பவத்திற்கு போதிய பாதுகாப்பு வழங்க முடியாத ஸ்டாலின் அரசுக்கு இதுபோன்ற சம்பவங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு வழங்க முடிகிறதா எனவும் மக்கள் கேள்வி. பெரம்பலூரில் சட்டவிரோத மின்வேலியில் சிக்கி 2 விவசாயிகள் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் திமுக அரசின் அலட்சிய போக்கிற்கு மக்கள் கடும் கண்டனம். சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்த நிலத்தின் உரிமையாளர் கண்டுகொள்ளாமல் அலட்சிய போக்குடன் நடந்து கொண்ட மின்வாரிய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மலையனூர் கிராமத்தில் லாரியில் மக்காச்சோளம் கொள்முதல் செய்யும் போது 30 மூட்டை அளவிற்கு வியாபாரிகள் மோசடியில் ஈடுபட்டதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காத நிலையில் மோசடியில் ஈடுபடும் வியாபாரிகளும் பெருகியிருப்பதால் வேதனையில் தவிக்கும் விவசாயிகள். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், குடவாசல், வலங்கைமான் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். 5000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதித்த நிலையில் விடியா அரசு முறையாக ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். ஆண்டை பொறுத்தவரையில பருவம் தப்பிய மழைங்கிறது சாதாரணமாக வந்துட்டே இருக்கு. என்னைக்கு பெய்யுது என்னைக்கு விடுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்ப அன்னன்னைக்கு சாயந்தரம் மழை பெஞ்சுன்னா இந்த அறுவடைக்கு தயாராக இருக்கிற பயிர்கள்லாம் கடுமையான பாதிப்பு. எங்களுக்கு அறுவடை பண்ண நெல்லை எடுக்கிறதுக்கு கொள்முதல் நிலையங்கள்ல ஏகப்பட்ட குளறுபடி, ஏகப்பட்ட லஞ்சம், அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்ப கைக்கு வருமா வராதான்னு பார்த்தா இன்னைக்கு எல்லாமே படுத்துருச்சு. பாத்தீங்கன்னா ஏகத்துக்கும் படுத்துருச்சு. இன்னைக்கு ஒரு இடத்த கூட நெல்மணியை கொண்டு வர முடியல. நாமக்கல் மாவட்டம் தாழம்பாடியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரில் உள்ள தெருக்களின் பெயரை மாற்ற விடியா அரசு முயற்சி. பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து தங்களுக்கு பிரச்சனை வந்துவிடுமோ என்று அஞ்சிய விடியா அரசின் மாவட்ட நிர்வாகமும் திமுக எம்பி மற்றும் எம்எல்ஏ ஆகியோர் புரட்சித் தலைவரின் பெயரை மாற்றாமல் விட்டுவிட்டதாக மக்கள் கருத்து. விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் தாலுகாவில் 6000 வாக்காளர்கள் கொண்ட ஒரு ஊராட்சியில் வெறும் 20 பெண்களை மட்டும் வைத்து யாருக்கும் தெரியாமல் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. கிராம சபை கூட்டத்தை ரத்து செய்து கிராமத்தையும் ஊராட்சியையும் மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட வேண்டும் என்றும் அவர் தலைமையில் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் கிராம மக்கள் வலியுறுத்தல். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே அரசூர், கருவக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. சுமார் 500 ஏக்கர் அளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்த நிலையில் திமுக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. மழையில தண்ணியில கிடக்கு எங்க நெல்லு வீணா போச்சு. 3-4 மழையில எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நிவாரண உதவி எங்களுக்கு செய்யுங்க. சுத்தமா கிடக்கு. போட்ட முதல்ல கூட எடுக்கவே முடியாது இருக்கு எங்களுக்கு. நாங்க என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரியல. நீங்க பார்த்து எங்களுக்கு ஒரு நிவாரண உதவி செஞ்சாதான் செய்யலாம். திண்டுக்கல் மாவட்டம் ஜே ஊத்துப்பட்டி கிராமத்தில் பட்டியல் இன மக்கள் மயானத்திற்கு செல்லும் பாதையை தனிநபர் ஆக்கிரமித்ததால் 6 மணி நேரத்திற்கு மேலாக உயிரிழந்தவரின் உடலுடன் போராட்டம். விடியா திமுக அரசு முறையான மயான வசதி, பாதை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கூட செய்து தருவதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையில் தூண்டில் வளைவு முழுமையாக அமைத்து தராத விடியா அரசை கண்டித்து வரும் 23ஆம் தேதி வேலை நிறுத்தம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த நாட்டுப்படகு மீன்பிடி சங்கங்களின் கூட்டமைப்பு முடிவு.
இயற்கை சீற்றத்தால் நாட்டு படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி கடும் சேதம் அடைவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார். உங்கள் தொகுதி ஸ்டாலின் வரும்போது இந்த கோரிக்கையை நாங்கள் வலுவாக வைத்தோம். அது மட்டுமல்ல, மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் மனுநீதினாலும் மீனவர் குறைதீர்ப்பு நாளிலும் இந்த மனுவை நாங்கள் வழங்கி இருக்கிறோம். ஆனால் எந்த பதிலும் இல்லை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆந்திர எல்லையில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணை நிரம்பி பாலாற்றில் வெளியேறும் தண்ணீர். ஆந்திராவில் 33 கிலோமீட்டர் பாயும் பாலாற்றில் அம்மாநில அரசு 22 தடுப்பணைகள் கட்டியுள்ள நிலையில் தமிழகத்தில் 222 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் பாலாற்றில் விடியா திமுக அரசு தடுப்பணைகள் கட்டாததால் தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் வேதனை. இப்போ கல்லாத்துல தண்ணி ரொம்பி அது பாட்டுக்கு ஏலகிரி மலை தண்ணி கல்லாத்துல வந்து பாலாத்துக்கு தான் தண்ணி போகுது. எல்லா ஏரியாவில் நதி கறந்து ஆற்றுல தான் தண்ணி போதை தவிர எங்கள் கிராமத்துக்கு இருக்க வேண்டியான ஏரியில் ஒவ்வொரு ஏரியிலும் தண்ணி சுத்தமாக வரல. இதை வரணும்னு சொன்னாக்க உண்டான அதிகாரிகள்லாம் நடவடிக்கை எடுத்து அந்த அதிகாரிகள்லாம் வந்து துணை நின்று இந்த ஏரிங்களுக்கு இந்த டைமில் தண்ணியை திருப்பி ஒழுங்காக ரொப்பி கொடுத்தா மட்டும்தான் எங்கள் விவசாயம் வாழ்வாதாரமாக வருமோ. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தென்பண்ணை ஆற்றில் 2999 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருவதால் 3வது நாளாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஆற்றில் குவியல் குவியலாக நுரை பொங்குவதால் விவசாயிகள் கவலை. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் ரயில்வே பாலத்தில் தேங்கிய மழைநீரில் அரசு பேருந்து சிக்கியதால் பயணிகள் அவதி. பாலத்தில் தேங்கிய மழைநீரை அகற்றாமல் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கும் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கண்டனம். நீலகிரி அருகே உதகை கூடலூர் சாலை பகுதியில் அரசு பேருந்து மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் ஒருவர் படுகாயம். விபத்து நிறைந்த பகுதியில் உரிய தடுப்பு வேலிகள் அமைக்காமல் அலட்சிய போக்கில் உள்ள திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்தால் எத்தனை உயிரிழப்புகள் ஏற்படுமோ என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் மதுரை மாசி வீதியில் உள்ள கடைகளில் புத்தாடைகள் வாங்க குவிந்த பொதுமக்கள். கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் போதிய முன்னேற்பாடுகள் செய்யவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் வெங்கச்சேரி பகுதியில் தடுப்பணையை தாண்டி 2 கரைகளையும் தொட்டவாறு ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீர். செய்யாற்றில் இறங்கவோ குளிக்கவோ புகைப்படம் எடுக்கவோ கூடாது என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். தீபாவளி பண்டிகைக்கு 10 நாட்களே உள்ளதால் சென்னை தியாகராயா நகரில் உள்ள கடை வீதிகளில் புத்தாடைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க குடும்பமாக குவிந்த மக்கள். ஞாயிறு விடுமுறை என்பதால் காலையில் இருந்தே பொதுமக்கள் சாறை சாறையாக வந்த நிலையில் போதிய அளவில் போக்குவரத்து மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மக்கள் கடும் அவதி. தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதை ஒட்டி ஈரோட்டில் புத்தாடைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்டவை வாங்க குவிந்த மக்கள் கூட்டத்தால் கடும் நெரிசல். மக்கள் கூட்டத்தால் முக்கிய சாலைகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்ட நிலையில் போதிய ஏற்பாடுகளை விடிய அரசின் போக்குவரத்து காவல்துறை செய்யவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் ஆறு போல ஓடியதால் வாகன போட்டிகள் அவதி. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்த நிலையில் மானாவாரி பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி. திருவாரூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சிவகங்கை மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக வயல்களில் தண்ணீர் தேங்கியதால் விவசாய பணிகள் பாதிக்கும் என விவசாயிகள் கவலை. முக்கிய சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதி.